हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। पेज नंबर 9 श्लोका नंबर पेज नंबर 10 श्लोका नंबर 24। धिये प्रकाशं परमो वितीर्य स्वयं धियोऽन्तः प्रविभाति गुप्तः। धियं परावर्त्य धियोऽन्तरेऽत्र संयोजनानेश्वर दृष्टिरन्या। ரமண மகரிஷி வந்து இந்த ஸ்லோகத்தில் ஆத்மா தான் மைண்டுக்கு சைத்தன்யத்தை லெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம்தான் மைண்டு வந்து சென்ஷியண்டாகவே ஆகிறது. இப்போ இந்த மைண்டை இப்போ இந்த பாரோடு கான்ஷியஸ்னஸோட செல்ஃப் எவிடெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த மைண்டுனால தான் தன்னை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியறது. இப்போ ஆத்மா மைண்டை இல்லுமின் பண்ணுறது, மைண்டு வேர்ல்டை இல்லுமின் பண்ணுறது. இப்போ இந்த மைண்டு வந்து கிரியேஷனில் இருக்கிற மற்ற ஆப்ஜெக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஸ்பெஷல் எஃபர்ட் எல்லாம் போட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் கான்ஷியஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த எஃபர்ட்டும் அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ இந்த மைண்டே எதனால சென்ஷியண்ட்டாக இருக்குது? கான்ஷியஸ்னஸ்னால தான் சென்ஷியண்ட்டாகவே இருக்குது. அதனால ரமணர் சொல்கிறார், எந்த ஸ்பெஷல் எஃபர்ட்டோ இல்லை ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸோ ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அது எவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அதனால செல்ஃப் நாலேஜ் அப்படின்னா என்ன? ஆல்ரெடி எப்போவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற கான்ஷியஸ்னஸ் பக்கமாக நம்மளுடைய அட்டென்ஷனை திருப்புறதுக்கு பேர் செல்ஃப் நாலேஜ். அப்படி அட்டென்ஷனை நாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணினதுக்கப்புறம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? அந்த எவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு கான்ஷியஸ்னஸ்க்கு எந்த விதமான லிமிட்டேஷனும் கிடையாது அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். தியே பிரகாஷம் பரமோ
விதீர்ய. பரமஹா அப்படின்னா எவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆத்மா அப்படின்னு அர்த்தம். தியே பிரகாசம் விதீர்ய. இப்போ கான்சியஸ்னஸ் மைண்டுக்கு லெண்ட் பண்றது. பிரகாசம்னா கான்சியஸ்னஸ், சைத்தன்யம். தீஹி அப்படின்னா அந்த கரணம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த அந்த கரணத்துக்கு தியே அப்படின்னு சொன்னா அந்த கரணத்துக்கு ஆத்மா என்ன பண்றதா? பிரகாசத்தை விதீர்ய லெண்ட் பண்றது. ஸ்வயம் தியஹா அந்தஹா. அப்போ வித்தின் தி மைண்ட் அந்த தியஹா அப்படின்னா அந்த கரணஹா அந்தஹா வித்தின் தி மைண்ட் இந்த கான்சியஸ்னஸ் இப்போ அவைலபிளா இருக்கு. கான்சியஸ்னஸ் ஆத்மா கான்சியஸ்னஸ் வந்து அந்த கரணத்துக்கு லெண்ட் பண்றது. இப்போ இந்த கான்சியஸ்னஸ் எங்க அவைலபிளா இருக்கு? வித்தின் தி மைண்ட் கான்சியஸ்னஸ் இப்போ அவைலபிளா இருக்கு. அதான் தியஹா அந்தஹா அதுக்குள்ள அவைலபிளா இருக்கு. எப்படி? பிரவிபாதி குப்தஹா. எவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு கான்சியஸ்னஸ். பிரவிபாதினா இப்பவுமே அது எக்ஸ்பீரியன்ஸ்டு கான்சியஸ்னஸா அவைலபிளா இருக்கு. ஆனா குப்தஹா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்? மறைஞ்சி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். எப்படி? ஆல் த டைம் எக்ஸ்பீரியன்ஸ்டு கான்சியஸ்னஸ் மறைஞ்சி இருக்க முடியும்? எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆனா மறைஞ்சி இருக்கு அப்படின்னா கான்ட்ரடிக்டரியா இருக்கே இல்லையா? அப்ப அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? இப்ப வந்து நாம ஒரு படம் பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்க. மூவி பார்த்துட்டு இருக்கோம். இந்த மூவி ஓடும் பொழுது ஸ்கிரீன் இருக்குல்ல, அது ஆல் த டைம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளா இருக்குமா இருக்காதா? மூவி ஸ்கிரீனு நான் படம் பார்க்கிற நேரம் முழுக்க எனக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளா இருக்கும். ஆனா அந்த மூவி ஸ்கிரீன் இப்போ படத்துல மறைஞ்சு போயிடுறது இல்லையா? படம் பார்க்கும் பொழுது ஸ்கிரீனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ஆனா படத்துல அந்த ஸ்கிரீன் இப்போ மறைஞ்சு போயிடுறது. படமே வந்து ஸ்கிரீன் இல்லாம இப்போ ஆக்சுவலா பார்க்கவே முடியாது இல்லையா? ஸ்கிரீன் இல்லைன்னா படம் இருக்குமா? மூவி இருக்குமா? இருக்காது. ஏன்னா இப்ப ஸ்கிரீன் தான் மூவியுடைய கண்டென்ட். மூவியுடைய கண்டென்ட் கதை இல்லை. மூவியுடைய கண்டென்ட் எது? மூவிக்கு எது வந்து ஆதாரமா இருக்கு? ஸ்கிரீன் தான் வந்து ஆதாரமா இருக்கு. டவுட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஸ்கிரீனை ரிமூவ் பண்ணிட்டு படம் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்ப ஸ்கிரீன் இஸ் எவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஆனா ஸ்கிரீன் இஸ் நெவர் நோட்டிஸ்ட். கரெக்டா? ஸ்கிரீன் இஸ் எவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பட் ஸ்கிரீன் இஸ் நெவர் நோட்டிஸ்ட். ஸ்கிரீன் ஆல் த டைம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவைலபிளா இருந்துட்டே தான் இருக்கு. ஆனா அதுக்கு யாருமே அட்டென்ஷனை கொடுக்கறது இல்லை. ஏன் அட்டென்ஷனை கொடுக்கறது இல்லை? ஏன்னா நான் ஆல்ரெடி மூவியில மூழ்கி போயிட்டேன். ஆல்ரெடி இப்போ என்னோட மைண்டு முழுக்க எது ஆக்குபை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா மூவி விஷயம்தான் என் மைண்டு முழுக்க இப்போ ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. அந்த ஸ்கிரீன் ஆல் த டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா அதுக்கு நான் அட்டென்ஷனை கொடுக்கறது இல்லை. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு விஷயம், டெலிபரேட்டா அட்டென்ஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். கரெக்டா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுங்கிறது ஒரு விஷயம், டெலிபரேட்டா நான் அதை ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றது இன்னொரு விஷயம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம நிறைய பண்றோம் நம்மளோட லைஃப்ல. அதாவது ஆல் த டைம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவைலபிளா இருக்கும். ஆனா அதுக்கு நாம அட்டென்ஷன் கொடுக்கவே மாட்டோம். எக்ஸாம்பிளுக்கு ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். ஆகாசம். ஆகாசத்தை நம்ம ஆல் த டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே இருக்கோமா இல்லையா? ஆனா எப்ப ஆகாசம் பக்கமா நம்மளுடைய ஃபோக்கஸ் திரும்பும்? எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்ததுன்னா இடம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும் பொழுதுதான்
நம்ம ஆகாசம் பக்கமா நம்மளுடைய ஃபோக்கஸை இப்போ போடுறோம், அட்டென்ஷன் போடுறோம் இல்லையா. ஸ்பேஸ் இருக்கா, யார் மடியிலையா உட்கார முடியுமா இல்லையா, ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு அப்பதான் நாம செக் பண்றோம். பகல்ல லைட் ஆல் த டைம் நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ஆனா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா கை இருக்கு, அப்புறம் கையில வேணா ரேகையெல்லாம் என்னச்சு இப்படி இருக்கு அப்படின்னு வேணா கேட்கலாம். ஆனா என்ன ஒரு விஷயத்த சொல்லவே மாட்டோம், நம்ம எது சொல்ல மாட்டோம், லைட் அப்படிங்கிற விஷயத்த நாம சொல்லவே மாட்டோம். அதை கண்டிப்பா நாம மிஸ் பண்ணிடுவோம். அது மாதிரி கான்சியஸ்னஸோட விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதது ப்ராப்ளம் இல்லை, ஆல் த டைம் அது எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவைலபிளா தான் இருக்கு. ஆனா எது ப்ராப்ளம், நான் என்னுடைய அட்டென்ஷனை அதுக்கு கொடுக்கல, ஃபோக்கஸை அது பக்கமா போடல. இப்போ நான் வந்து இந்த மூவி ஸ்க்ரீனுக்கு ஏன் வந்து அட்டென்ஷன் கொடுக்கல, ஏன் ஃபோக்கஸ் மூவி ஸ்க்ரீனில் போடலை, ஏன்னா ஆல்ரெடி மற்ற விஷயம்லாம் வந்து என்னோட மைண்டை ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல. பிஸியாக இருக்கேன், நிறைய விஷயங்களோட நான் வந்து பிஸியாக இருக்கேன். அதுக்கு பேரு தான் வெளிமுகமா இருக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. பராஞ்சி காணி அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, எக்ஸ்ட்ரோவர்ட்டட்னஸ். அதுதான் நான் வந்து என்னுடைய பாடியை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறதுனால என்னால கான்சியஸ்னஸ் பக்கமா என்னுடைய ஃபோக்கஸை போட முடியல. நான் என்னுடைய மனசை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால கான்சியஸ்னஸ் பக்கமா என்னுடைய அட்டென்ஷனை போட முடியலை. நான் என்னோட தாட்ஸ்லயே மூழ்கி இருக்கிறதுனால கான்சியஸ்னஸ் பக்கமா அட்டென்ஷனை போட முடியல. சரி, தாட்ஸ் எல்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே வந்து பிளாங்கா இருக்கேன், சைலன்ஸ், அந்த இடத்துல சைலன்ஸ் இருக்குல்ல, அப்போ கூட என்ன சொல்லுவோம், சைலண்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோமே ஒழிய அந்த சைலன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு பிரகாசப்படுத்தி காமிக்கிற கான்சியஸ்னஸ் பக்கம் நம்மளுடைய அட்டென்ஷன் போகவே போகாது. அப்போ கூட நாம நோட்டீஸ் பண்றது இல்லை. அதனால செல்ஃப் நாலேஜ் அப்படின்னா என்னன்னா நோட்டீஸ் பண்றது, ஃபோக்கஸ் பண்றது. எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளா இருக்கிற கான்சியஸ்னஸ் பக்கமா நம்மளுடைய அட்டென்ஷனை கொடுக்கறதுக்கு பேரு செல்ஃப் நாலேஜ். இது வந்து ஸ்டேஜ் நம்பர் 1. செகண்ட் ஸ்டேஜ் என்ன, அட்டென்ஷனை கொடுத்துட்டு சாஸ்திரத்துடைய ஹெல்ப்போட இந்த கான்சியஸ்னஸுக்கு நாம என்னெல்லாம் தப்பு தப்பா ஆட்ரிபியூட்டை கொடுத்து வச்சிருக்கோமோ அதை எல்லாத்தையும் இப்போ நெகேட் பண்ணணும். அந்த லிமிட்டேஷன்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இப்போ நாம ரிமூவ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அட்டென்ஷன் அது பக்கமா ஃபோக்கஸ் பண்ணணும், ஷிஃப்ட் பண்ணணும். இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் நம்ம எல்லாருக்கும், 5 features ஆஃப், எனக்கே மறந்து போயிடுது, 5 features ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு நாம சொல்லுவோம் இல்லையா. வாட் ஆர் த 5 features ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொன்னா, consciousness is not part, product, property of the body, consciousness is an independent entity, consciousness is all pervading, அது பாடியை பர்வேட் பண்ணி பாடிக்கு சென்சியன்ஸியை கொடுக்கறது. அப்படியே மூச்சு முட்டை 5 பாயிண்ட், அப்பாடி நான் வந்து 5 பாயிண்ட் கரெக்டாக சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோமே ஒழிய கான்சியஸ்னஸ் கான்சியஸ்னஸ் கான்சியஸ்னஸ்னு எத்தனை வாட்டி அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்பெல்லாம் நம்மளுடைய அட்டென்ஷன் கான்சியஸ்னஸ் மேலே இருந்ததா, எப்படா இந்த சென்டென்ஸை சொல்லி முடிப்போம், நமக்கு கரெக்டாக இது தெரிஞ்சிருக்கா இல்லையா, அதில் தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருந்தது. அது லிப் சர்வீஸ்னு பேர், அதுக்கு பேர். கான்சியஸ்னஸ் பற்றி என்ன படிச்சிருக்கோமோ அதை அப்படியே நான் வெர்பாட்டமா சும்மா நான் மறுபடியும் சொல்லி காமிப்பேன். அப்போ எதுக்கு அந்த 5 ஃபீச்சர் சொல்லிட்டு, சும்மா உட்கார்ந்து இருக்கும் பொழுது அதை ஞாபகப்படுத்தி நம்மளுடைய அட்டென்ஷனை எந்த பக்கம் போடணும், கான்சியஸ்னஸ் பக்கமா நம்மளுடைய அட்டென்ஷனை ஃபோக்கஸ் பண்றதுக்காக தான் 5 ஃபீச்சர்ஸ் அப்படி எல்லாம் நம்மளுக்கு பிரிச்சு பிரிச்சு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. ஸோ இது வந்து ஏதாவது புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதா நம்மளுக்கு அப்படின்னா எந்த விதமான புது எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஆனால் சாஸ்திரம் நம்மளுக்கு புது இன்ஃபர்மேஷனை ப்ரொவைடு பண்றது. அதனால இங்க ரமண மகரிஷி சொல்றார், தியம்
பராவர்த்திய, அட்டென்ஷனை மற்ற விஷயத்துல இருந்து எடுத்துட்டு, அதாவது ஜட விஷயங்கள் மேல நீ உன்னோட அட்டென்ஷனை கொடுத்துருக்கியே அதுல இருந்து உன்னோட அட்டென்ஷனை ரிமூவ் பண்ணு, வேர்ல்டுல இருந்து அட்டென்ஷனை ரிமூவ் பண்ணு, பாடி மைண்ட் தாட்ஸ் ஏன் சைலன்ஸ் அதுல இருந்து கூட உன்னுடைய அட்டென்ஷனை நீ ரிமூவ் பண்ணி என்ன பண்ணணும், எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுற அந்த கான்சியஸ்னஸ் பக்கமா நீனு ஷிஃப்ட் பண்ணு. எது அந்த சைலன்ஸையும் பிரகாசப்படுத்துறதோ அந்த கான்சியஸ்னஸ் பக்கமா உன்னுடைய அட்டென்ஷனை ஷிஃப்ட் பண்ணு. எது உன்னுடைய பாடியை பிரகாசப்படுத்துறதோ அது பக்கமா உன்னுடைய அட்டென்ஷனை ஷிஃப்ட் பண்ணு. பிரகாசப்படுத்துறது அப்படின்னா என்ன அர்த்தம், இலுமின் பண்றதுன்னா என்ன அர்த்தம், எது ஒண்ணு இருக்கு அப்படின்னு காமிக்கிறதோ, மேக்ஸ் இட் நோன், அதை தான் பிரகாசப்படுத்துறது அப்படின்னு சொல்றோம். அப்ப அட்டென்ஷனை டர்ன் பண்றது. இப்ப சப்போஸ் நீங்க கிளாஸை கட் அடிச்சுட்டு தெரியாம மூவிக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, அது எனக்கு தெரிஞ்சு நானும் கிளாஸ் வைக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் நானும் மூவிக்கு வர முடியும் இல்லையா, கிளாஸ் இருந்ததுன்னா வர முடியாது. நீங்க என்கிட்ட சொல்லாம மூவிக்கு போன மாதிரி நானும் உங்ககிட்ட சொல்லாம மூவிக்கு வரேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க மூவி பார்த்துட்டு இருக்கும் பொழுது நான் இப்ப சொல்றேன், மூவியில உன்னுடைய அட்டென்ஷனை போடாத, அந்த ஸ்கிரீன்ல நீ உன்னுடைய அட்டென்ஷனை ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அப்படிலாம் டெஃபினட்டா சொல்ல மாட்டேன். அப்படி சப்போஸ் யாராவது இப்ப அந்த மாதிரி சொல்றா அப்படின்னா, இப்ப நம்ம எழுந்து போய் ஏதாவது பண்ணணுமா, அதுக்கு அட்டென்ஷனை ஷிஃப்ட் பண்றதுக்கு நான் வேற ஏதாவது இப்ப பண்ணணுமா, லெஃப்ட் சைடு திரும்பணுமா, ரைட் சைடு திரும்பணுமா, ஐயோ டீச்சர் வந்திருக்கான்னு எழுந்து நிக்கணுமா, என்ன பண்ணணும், நானு ஒண்ணுமே பண்ண வேண்டாம் இல்லையா. ஜஸ்ட் நான் என்னோட அட்டென்ஷனை இப்போ ஸ்கிரீன் பக்கமா திருப்பினால் மட்டும் போரும். உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்தே என்னால அதை பண்ண முடியும். அப்ப இன்டெலெக்ட் இப்ப என்ன பண்ணணும், அந்த ஓடிண்டே இருக்கிற ஹீரோல இருந்து வித்ரா பண்ணிடணும், அந்த பாட்டு பாடிட்டு இருக்கிற ஹீரோயின் கிட்ட இருந்து வித்ரா பண்ணணும், சண்டை போட்டு இருக்கிற வில்லன் கிட்ட இருந்து வித்ரா பண்ணி ஜஸ்ட் மூவே ஆகாத, எதுவுமே பண்ணாத, எந்த சேஞ்சும் அண்டர்கோ பண்ணாத அந்த ஸ்கிரீன் பக்கமா இன்டெலெக்ட் தன்னுடைய ஃபோக்கஸை இப்போ ஷிஃப்ட் பண்ணணும். அவ்வளவுதான். இப்போ அட்டென்ஷனை ஸ்கிரீனுக்கு கொடுக்கறதுனால புது எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது நம்மளுக்கு ஏற்பட போறதா அப்படின்னா எந்த புது எக்ஸ்பீரியன்ஸும் ஏற்பட போறது இல்லை. ஏன் ஏன் ஏற்பட போறது இல்லை? ஏன்னா ஸ்கிரீன் இஸ் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்லையா, ஆல்ரெடி நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்ப இங்க நான் ஸ்கிரீன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துடைய புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் நம்மள கிளாஸுக்கு கூப்பிடலை இல்லையா. உனக்கு ஒரு புது அனுபவம் உனக்கு கிடைக்க போறது அப்படின்னு எல்லாம் சொல்லி நாம இங்க கூப்பிடவே இல்லை. ஆனா என்ன சொல்றோம், ஆல்ரெடி அவைலபிளா இருக்கிற ஸ்கிரீனை பத்தின புது இன்ஃபர்மேஷனை உனக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு சொல்றோம். என்ன புது இன்ஃபர்மேஷன்? ஸ்கிரீனை மூவினால அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நமக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கிறது. மூவியில என்ன ஈவெண்ட் நடந்தாலும் அது ட்ராஜடியா இருக்கலாம், இல்லைன்னா காமெடியா இருக்கலாம், இல்லைன்னா டிராஜிக் காமெடியா இருக்கலாம், இல்லைன்னா காமிக் ட்ராஜடியா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இந்த சிரிச்சுட்டு அழுதுண்டு சிரிக்கிறதெல்லாம் சொல்றாள்ல, என்னவா வேணாலும் இருக்கட்டும், அது ஒரு நாளைக்கும் ஸ்கிரீனை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. இன்ஃபேக்ட் அதால அஃபெக்ட் பண்ண முடியாது. அது மாதிரி எவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஐ இருக்கே, அது பத்தின புது இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு செல்ஃப் நாலேஜ் மூலமா கிடைக்கிறது. கான்சியஸ்னஸ் ஆகிய என்ன இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த வேர்ல்டுனால என்ன அஃபெக்ட் பண்ண முடியாது. இப்போ வேர்ல்டுல நடக்கிற ட்ராஜடியோ காமெடியோ என்னை அஃபெக்ட் பண்ணாது, என்ன பாதிக்கவே பாதிக்காது. அதனால அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நாம துவண்டும் போக வேண்டாம், துள்ளியும் குதிக்க வேண்டாம்.
இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை நமக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. இந்த இன்ஃபர்மேஷனை நம்மளுடைய புத்தி வந்து ரிசீவ் பண்ணணும். புத்தியால மட்டுமே இந்த இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ண முடியும். அப்ப இன்டெலெக்டால ஆத்மாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. கரெக்ட் தானே? ஏன்னா ஆத்மா வந்து பிரவிபாதி, எவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்லையா? ஆனா குப்தஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு யாரும் அட்டென்ஷன் கொடுக்கறது இல்லை. இப்ப தியம் பராவர்த்திய, இப்ப மைண்டை வந்து வெளி விஷயங்கள்ல இருந்து திருப்பி தியோன் தரே, அட்டென்ஷனை இப்போ மைண்டுக்குள்ள ஃபோக்கஸ் பண்ணி, அத்ர அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஹிருதயம், ஹிருதய குகை, மைண்ட் அப்படிதானே நம்ம சொல்லுவோம் இல்லையா ஜென்ரலா? இப்ப அந்த இடத்துக்கு ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ணி சம்யோஜனான், இங்க என்ன சொல்றார்? புத்தியை வந்து கான்சியஸ்னஸோட கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நாம? கனெக்ஷன்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? அட்டென்ஷன் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபோக்கஸ் பண்ணு. எப்படி வந்து மூவிலேருந்து அட்டென்ஷன் எடுத்து ஸ்கிரீனுக்கு போடுறியோ அது மாதிரி புத்திய ஆத்மா பக்கமா ஃபோக்கஸ் பண்ணு. கனெக்ஷன் தான் சம்யோஜனான், அட்டென்ஷன். இதுக்கு பேரு ஈஸ்வர திருஷ்டி அப்படின்னு சொல்றார். ஈஸ்வர தரிசனம் அப்படின்னு இங்க ரமண மகரிஷி சொல்றார். இப்ப டெலிபரேட்டா கான்சியஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்றதுக்கு பேரு ஈஸ்வர தரிசனம். இப்ப புராணங்கள்லாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கே ஒரு ஈஸ்வர தரிசனம். அது என்னது? பின்ன வேதாந்தத்துக்கு வரத்துக்கு முன்னாடி வேணா அதெல்லாம் நாம ஆஹா ஓஹோ அப்படின்னு கொண்டாடி இருக்கலாம். ஆனா வேதாந்தத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாம் ரியல் ஈஸ்வர தரிசனம் கிடையாது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் என்னது? அனாத்மா ஈஸ்வர தரிசனம். ஏன்னா அது ஒரு நாளைக்கும், அந்த அனாத்மா ஈஸ்வர தரிசனம் ஒரு நாளைக்கும் நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்காது. இப்போ மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஈஸ்வர தரிசனம் எது அப்படின்னா, என்ன பத்தின அண்டர்ஸ்டாண்டிங்கை சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஈஸ்வர தரிசனம். ஸோ இதுக்கு பேரு ஈஸ்வர திருஷ்டி. ந அன்யா, வேற எதுவும் ஈஸ்வர திருஷ்டி கிடையாது அப்படின்னு சொல்றார். ஸோ மற்ற ஈஸ்வர தரிசனம்லாம் பின்ன என்ன நாம எடுத்துக்கணும்? அது எல்லாத்தையும் அனாத்மாக்கு கீழே நாம போட்டுடணும். ஏன்னா ஈஸ்வரா வித் அட்ரிபியூட்ஸ். யாராவது ஒருத்தர் நான் வந்து பகவானை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாலும் என்ன அர்த்தம்? கண்ணுனால எதை பார்க்க முடியும்? ஏதாவது ஃபார்முலா இருந்தா தான் கண்ணுனால பார்க்க முடியும் இல்லையா? நான் காதால கேட்டேன் அப்படின்னு சொன்னா காதால எதை கேட்க முடியும்? சப்தத்தை தான் கேட்க முடியும் இல்லையா? அப்ப அட்ரிபியூட்ஸுடன் கூடிய எதுவா இருந்தாலும் நம்ம என்னன்னு கிளாசிஃபை பண்ணிடுறோம்? அனாத்மா. அப்ப அதெல்லாம் அனாத்மா ஈஸ்வர தரிசனம். அப்ப அதெல்லாம் பிராதிபாசிக சத்தியம் ஆர் வியாவகாரிக சத்தியத்துக்கு கீழே வந்துடும். இப்ப பிராதிபாசிக சத்தியமோ வியாவகாரிக சத்தியமோ ரியல் ஈஸ்வரா கிடையாது. அப்ப எது ரியல் ஈஸ்வர தரிசனம்? நம்மளுடைய அட்டென்ஷனை ரியல் ஐ பக்கமா திருப்பறதுக்கு பேரு ரியல் ஈஸ்வர தரிசனம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 25. நவக்தி தேஹோஹமிதி பிரசுப்தௌ ந கோபி ந பூவமிதி பிரவக்தி யத்ரோதிதே சர்வமுதேதி தஸ்ய धियाहमशोतय जन्मदेशम्. இப்போ இந்த ஸ்லோகங்கள்ல ரமண மகரிஷி வந்து இந்த ஃபால்ஸ் ஐ இருக்கு இல்லையா, அகங்காரஹா அப்படின்னு சொல்றோம், ஈகோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வேதாந்தத்துல சொல்லக்கூடிய ஈகோ, அதனுடைய அந்த மிஸ்டீரியஸ் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம், அதை பத்தி இங்க டிஸ்கஸ் பண்றார். அதாவது புரிஞ்சுக்க முடியாத, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அந்த விஷயத்தை பத்தி இங்க டிஸ்கஸ் பண்றார். ஏன்னா இந்த அகங்காரா எதனால ஏற்பட்டது? இக்னோரன்ஸ்னால ஏற்பட்ட
மிஸ்கன்செப்ஷன். இது கரெக்டா? அஜ்ஞானத்தினால ஏற்பட்ட அத்தியாசம். அஜ்ஞானத்தினால ஏற்பட்ட அத்தியாசமா இருக்கிறதுனால அதை பத்தி என்கொயர் பண்ணினாலே அது மறைஞ்சு போயிடும், அது டிஸப்பியர் ஆயிடும் அப்படின்னு இங்க ரமண மகரிஷி சொல்றார். ஏன்னா எந்த ஒரு மிஸ்கன்செப்ஷனுமே, அதாவது ராங் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நாம வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை என்கொயர் பண்ணின உடனே என்ன ஆயிடும்? இந்த ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ நம்மளை விட்டு போயிடும், டிஸப்பியர் ஆயிடும். இங்க வந்து அகங்காரா ஐயுடைய மிஸ்டீரியஸ் நேச்சர் பத்தி இங்க சொல்றேன். ஸோ ஒரு டாபிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா போன ஸ்லோகத்துல ரியல் ஐ பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? இங்க வந்து ஃபால்ஸ் ஐ ஆர் அகங்காரா பத்தி இங்க சொல்றேன். இங்க ரமண மகரிஷி வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி கேட்கிறேன்னா இன்ட்ரெஸ்டிங் கேள்வி. இந்த நான் நான் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி யூஸ் பண்றோம்? கவுண்ட்லெஸ் டைம் இல்லையா? நான் 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 அப்படின்னு நீ சொல்றியே, அதை யார் சொல்றா அப்படின்னு கேட்கிறார். யார் அந்த நான் 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 அப்படிங்கிறத சொல்றது? யார் சொல்றா? நான் தான் சொல்றேன் இல்ல. அவர் இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்புனால நான் அப்படின்னு சொல்லவே முடியாது. கரெக்டா? இந்த உடம்புனால நான் அப்படின்னு ஒரு நாளைக்கும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அது வந்து அனாத்மா. சரி, ஆத்மாவால சொல்ல முடியுமா? ஆத்மாவாலையும் நான் அப்படின்னு ஒரு நாளைக்கும் சொல்ல முடியாது. ஆத்மாவாலையும் சொல்ல முடியாது, அனாத்மாவாலையும் சொல்ல முடியாது. இந்த ஹோல் கிரியேஷன்ல என்ன இருக்குன்னு கேட்டா ரெண்டு தான் இருக்கு, ஆத்மா அனாத்மா இல்ல. ஒன்னு ஆத்மாங்கிற சேத்தனம், இன்னொன்னு வந்து அனாத்மாங்கிற ஜடம் இல்லையா? அப்ப அனாத்மா பாடியாலையும் நான் சொல்ல முடியாது, சேத்தன ஆத்மானாலையும் நான் சொல்ல முடியாது. ஜட வஸ்துக்கு வந்து நான் சொல்ற கேப்பபிலிட்டி இல்லை. சப்போஸ் அது மட்டும் அதுக்கு சாத்தியம் இருந்தது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? ஜடத்துக்கு மட்டும் நானு சொல்ற கேப்பபிலிட்டி இருந்தது அப்படின்னு சொன்னா கிளாஸ் நடந்துட்டு மரியாதையா உன்னோட புக்கை இங்க இருந்து எடு அப்படின்னு டேபிள் கொஞ்ச நேரத்துல பேசும், எவ்வளவு வெயிட் வச்சிருக்கேன் என் மேல அப்படின்னு சொல்லும் இல்லையா? நல்ல வேலை, மரியாதையா எடு அப்படின்னு மரியாதையா சொல்லும். அதே மாதிரி ஆத்மாலையும் வந்து நான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆத்மாக்கு வந்து வாய் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஐ ஆம், நான் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மாடிஃபிகேஷன் இல்லையா? விகாரம். இப்ப எந்த ஒரு ஆக்ஷன், அது ஆக்ஷன் தானே, நான் அப்படின்னு சொல்றது ஒரு ஆக்ஷன் இல்லையா? அப்ப எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணினாலும் என்ன ஆகும்? சலனம் இருக்கும் இல்லையா? மூவ்மெண்ட் இருக்கும். ஆத்மாவால நகர முடியுமா? ஐயோ பாவம், அதால நகர முடியாது. அப்ப ஆத்மா நிர்விகாரம் அப்படின்னு படிச்சிருக்கோம், அதனால அதை சேஞ்ச் அண்டர்கோ பண்ணாது. அப்ப நிர்விகாரத்வாத் ஆத்மாவால நான் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் ஜடத்வாத் அனாத்மாவாலையும் நான் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து இப்படி இருக்கும் பொழுது அப்ப யாரு தான் நான் அப்படின்னு சொல்றா? ஹோம்ஒர்க்கா கொடுத்துடலாமா இது? யாரு நானுன்னு சொல்றா அப்படின்னு? அது ஆத்மாவும் இல்லை, அனாத்மாவும் இல்லை. அப்படின்னா மூணாவதா ஒரு என்டிட்டியா இருக்கணும். கரெக்டா? ஆனா அன்பார்ச்சுனேட்லி மூணாவது என்டிட்டி கிடையாது. ஆத்மா அனாத்மா மட்டும்தான் இருக்கு. அப்ப அது யாரு அப்படின்னா அது ஒரு மிக்சர் இல்லையா? என்ன மிக்சர் அது? ஆத்மா கிட்ட இருந்து சில ஃபீச்சர்ஸையும் அனாத்மா கிட்ட இருந்து சில ஃபீச்சர்ஸையும் எடுத்துண்டு ஃபார்ம் ஆகி இருக்கிற ஒரு என்டிட்டி. அது அது வந்து ஒரு கலவை. அது மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை, அந்த மாதிரி. அப்ப இந்த மிக்சருக்கு பேரு அகங்காரா.
ஒரு ஒரு பர்சனுக்கு வந்து சாலட்னா என்னன்னு தெரியல. எக்ஸாம்பிள் ஃப்ரூட் சாலட்னா என்னன்னு எனக்கு தெரியாது, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு அந்த பர்சன் வந்து சொல்கிறேன். இன்னும் ஃப்ரூட் சாலட் தெரியாதா, வா உனக்கு நான் அது என்னன்னு காமிக்கிறேன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டின்னு போகிறேன். போன உடனே சொல்கிற ஆர்டர் கொடுக்குறா, ஃப்ரூட் சாலடும் வந்து வந்துடுறது. ஃப்ரூட் சாலட் வந்த உடனே அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்த அந்த பர்சன் இருக்கார்ல, இருக்கிற பர்சன், அவர் வந்து அதை பார்த்துட்டு இப்படி எடுக்கிறார், இது மாம்பழம் அப்படின்னு சொல்லி வைக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தா கிரேப்ஸ் இருக்குது, க்ரீன் கிரேப்ஸ், இது க்ரீன் கிரேப்ஸ் அப்படின்னு எடுத்து வைக்கிறார். அப்புறம் பொமோகிரானட்ஸ்லாம் இருக்குது, பொமோகிரானட்டு அப்படின்னு எடுத்து வைக்கிறார். அப்புறம் இது கோவா, இது ஆப்பிள், இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியுமே அப்படின்னு சொல்கிறேன். தனித்தனியாக எடுத்து வச்சா என்ன இருக்கும் பாங்க. ஏன்னா இந்த பர்சன் எந்த எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்க, ஃப்ரூட் சாலடுன்னு புதுசாக ஏதோ ஒரு ஃப்ரூட் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட இந்த பர்சன் இப்போ வந்திருக்கார். இப்போ வந்து மேங்கோ அப்படின்னு நாம் ஒரு வேர்டை யூஸ் பண்ணினா நமக்கு தாட் என்ன வரும், மேங்கோ ஆப்ஜெக்ட் தாட்டில் வரும். ஏன், மேங்கோங்கிற வார்த்தைக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஆப்பிள் அப்படின்னு சொன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. சாலட் அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆப்ஜெக்ட் இல்லை. அப்படின்னா அந்த சாலட் அப்படிங்கிறது என்னது, சும்மா வெர்பாட்டமா நாம யூஸ் பண்ற ஒரு வெர்பல் எக்ஸ்பிரஷன். அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு நாம சொல்லலாம் இல்லையா. அதுதான் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் உபனிஷத் வாக்கியம், சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியம். அது மாதிரி அகங்காரா அப்படிங்கிறது வந்து ஒரு மிஸ்டீரியஸ் என்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்ன இருக்கா அப்படின்னா வெறும் வேர்பல் எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஆக்சுவலா அது என்ன அப்படின்னு நாம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும் பொழுது அது என்ன ஆயிடும், டிஸப்பியர் ஆயிடும். இப்ப சாலடா அப்படின்னு கண்டுபிடிக்கும் போகும்போது என்ன ஆயிடுது, வெறும் கப்பு தான் இருந்தது. அது கூட அந்த பர்சன் என்ன சொல்லுவா, இது கப்பு அப்படின்னு சொல்லுவா. அதையும் எடுத்துட்டா இது டேபிள் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அது நம்ம கண்டுபிடிக்க போகும்போது என்ன ஆயிடுறது, அது டிஸப்பியர் ஆயிடுறது. அப்ப அகங்காரான்னு ஒண்ணு ஆக்சுவலா இல்லவே இல்லை. இதுதான் இந்த ஸ்லோகங்கள்ல ரமண மகரிஷி நம்மளுக்கு சொல்றார். சோ தேஹா அகமிதி ந பிரவக்தி. அகம் அதை வந்து கொட்டேஷனுக்குள்ள போட்டுக்கணும். அகம்னா நான். அப்ப உடம்பு வந்து ஒரு நாளைக்கும் நான் அப்படின்னு சொல்லாது. தேகான தேகம், அகமிதி நான் அப்படின்னு ந பிரவக்தி சொல்லாது. ஏன்னா அதால சொல்ல முடியாது. பாடிங்கிறது இனர்ட், ஜடம், உணர்வற்றது. இப்போ உடம்புக்கு மட்டும் இந்த சென்சியன்ட் நேச்சர் இருந்ததுன்னா என்ன ஆகும், உடம்போட நேச்சரே சென்சியன்சின்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. டெட் பாடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையே நம்மளோட டிக்ஷனரியிலே இருக்காது. ஏன், ஏன்னா உடம்புடைய நேச்சரே சென்சியன்சியா இருந்ததுன்னா உடம்புக்கு வந்து டெத் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அப்ப அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், சென்சியன்சிங்கிறது உடம்புடைய இன்ட்ரின்சிக் நேச்சர் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த பாடி மூலமா வேற யாரும் நான் அப்படின்னு சொல்றா, கரெக்டா. பாடி சொல்லல அப்படின்னா பாடி மூலமா வேற யாரோ நான் அப்படின்னு சொல்றா. பிரசுப்தௌ ந அபூவம் இதி கோபின பிரவக்தி. சுப்தௌ சுஷுப்தி அப்படின்னு அர்த்தம். தூக்கத்துல நான் இல்லை அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை, கரெக்டா. தூங்கும் பொழுது நான் இல்லை அப்படின்னு யாராவது சொல்றோமா, சொல்றது இல்லை. ஏன்னா தூங்கும் பொழுது நான் எக்ஸிஸ்டன்ட் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. ஏன்,
ஏன்னா நான் 3 அவஸ்தாலையும் கண்டினியூஸா நான் இருந்துட்டே இருக்கேன். 3 காலத்திலையும் நான் கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கேன். ஐ ஆம் எக்ஸிஸ்டன்ட் இன் ஸ்லீப் ஆல்சோ. சப்போஸ் நான் தூங்க போயிட்டேன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, தூங்க போவேனா நான் கண்ணெல்லாம் இவ்வளோ தூக்கம் வந்தாலும் தண்ணியெல்லாம் போட்டு அடிச்சு எல்லாம் ரெடிலாம் பண்ணி பவுடர்லாம் போட்டு உட்காந்துப்பேனே ஒழிய ஒரு நாளைக்கும் நான் தூங்க போக மாட்டேன். ஏன்னா ஸ்லீப்புக்கு மட்டும் என்ன நான் எக்ஸிஸ்டண்ட்டாக ஆக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா டெஃபினட்டாக நான் தூங்க போக மாட்டேன். அதனால யாரும் தூங்கும் போது நான் இல்லை அப்படின்னு சொல்றது இல்லை. நான் அபூவம் அப்படின்னு நான் இல்லை அப்படிங்கிறது வித்தின் கோட்ஸ் போட்டுக்கணும். கோபி ந பிரவக்தி, யாரும் சொல்வது இல்லை. ஏன்னா ஆத்மா 3 காலங்களிலும் கண்டினியூஸா எக்ஸிஸ்ட் ஆகிறது. அப்ப இந்த ஆத்மா நானுன்னு சொல்றதா அப்படின்னு கேட்டா 3 காலங்களிலும் கண்டினியூஸா எக்ஸிஸ்ட் ஆகிற இந்த ஆத்மா நானுன்னு சொல்றதா? ஆத்மாவும் நானுன்னு சொல்றது இல்லை. ஆத்மாவால நானுன்னு சொல்லவும் முடியாது. இப்போ சப்போஸ் ஆத்மாவால நான் அப்படின்னு சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்க, தூங்கும் பொழுது எல்லாமே பொட்டென்ஷியல் ஃபார்முக்கு போய்டுறது இல்லை. அப்போ ஆத்மா என்ன சொல்லணும் நம்ம கிட்ட? எல்லாமே இப்போ பொட்டென்ஷியல் ஃபார்ம்ல இருக்கு, உன் மைண்ட்லாம் இருக்கே அதெல்லாம் இப்போ பொட்டென்ஷியல் ஃபார்ம்ல தான் இருக்கு, நான் தான் அது எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறேன். ஏன்னா வேற ஏதாவது மீடியம்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் பேசுறதுன்னு சொல்லலாம். இப்போ எல்லா மீடியமுமே பொட்டென்ஷியல் ஃபார்ம்ல இருக்கும் பொழுது ஆத்மா மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கு பேசக்கூடிய சக்தி இருந்தது அப்படின்னு சொன்னா அது சொல்லணும்ல. நம்ம தூங்கும் பொழுது அது சொல்றதா? தூங்கும் பொழுது அதுவும் இல்லை. தேர்ஃபோர் ஆத்மாவாலையும் நான் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப தேகமும் நானுன்னு சொல்றது இல்லை, ஆத்மாவும் நானுன்னு சொல்றது இல்லை. அப்ப ஆத்மாக்கும் தேகத்துக்கும் டிஃப்ரெண்டா இருக்கிற ஒரு என்டிட்டி தான் நான் அப்படின்னு சொல்றது. அந்த என்டிட்டியை அகங்காரஹா அப்படின்னு சொல்றோம். அது என்ன பண்றது? சுஷுப்தியில தூங்கிடுறது, ஜாக்கிரத்துல முழிச்சுக்கிறது. அந்த மிஸ்டீரியஸ் அகங்காரா அது பாடியும் இல்லை ஆத்மாவும் இல்லை. ஆனா இந்த அகங்காரா தான் எல்லா டிரான்சாக்ஷன்ஸுக்கும் காரணமா இருக்கு. இந்த டிரான்சாக்டர் ஐ, இதுதான் சம்சாரி ஐ. அது ஆனா தேகமும் இல்லை ஆத்மாவும் இல்லை. எத்திர உதித்தே, இப்ப அகங்காரா உதித்தே அரைஸ் ஆகும் பொழுது, அது எழும் பொழுது என்ன ஆகிறது? அதாவது அந்த தேகமும் இல்லாத ஆத்மாவும் இல்லாத அந்த அகங்காரா எழும்பொழுது என்ன ஆகிறதா? சர்வம் உதேதி. என்ன சர்வம்? எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் அரைஸ் ஆகிறது, எல்லா லிமிட்டேஷன்ஸும் அரைஸ் ஆகிறது, எல்லா கவலைகளும் உதிக்கிறது, எல்லா ஆங்ஸைட்டியும் உதிக்கிறது. சுருக்கமா சொல்லணும்னா சம்சாரா உதிக்கிறது. அதனால ரமணர் என்ன சொல்றார்? இந்த மிஸ்டீரியஸ் அகங்காரா இருக்கே அதை நீ அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்றார். எப்படி அட்டாக் பண்றது? அது எங்க இருந்து வருது அப்படின்னு நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்றாரு. தஸ்ய அகமக ஜன்மதேசம் சோதய. சோதயனா என்கொயர் பண்ணு, விசாரம் பண்ணு, கண்டுபிடி, ரிசர்ச் பண்ணு அப்படின்னு சொல்றார். ஜன்மதேசம், எனக்கு மர்மதேசம் தாங்க தெரியும். ஜன்மதேசம்னா என்னது? அதோட ஒரிஜினேஷன் என்ன அப்படிங்கறத நீனு கண்டுபிடி, அதோட காஸ் என்ன அப்படிங்கறத நீனு கண்டுபிடி. அகமக அப்படின்னா அகங்காரத்தோட அதோட சோர்ஸை நீனு கண்டுபிடி. எப்படி கண்டுபிடிக்கிறது? தியா. தியா அப்படின்னு சொன்னா புத்தியோட ஹெல்ப்போட அப்படின்னு இங்க எடுத்துக்கணும். ஸோ புத்தியோட ஹெல்ப்போட இதை நீனே எக்ஸ்ப்ளோர் பண்ணு. இப்போ இந்த வேர்டை நம்ம நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இதனால தான் நிறைய பேர் ராங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். இன்னும் நிறைய பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கா அப்படின்னா, புத்தியால செல்ஃப் நாலேஜை அடைய முடியாது
அப்படின்னு நிறைய பேர் ராங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கா. அதனால என்ன பண்ணுவா, புத்தியை நெகேட் பண்ணிட்டு மெடிடேஷனுக்கு போய் வேற ஏதோ மிஸ்டீரியஸ் மீடியம் மூலமா எனக்கு இந்த செல்ஃப் நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கா. வேதாந்தா கிளாஸ்க்கு நாம போறோம் தெரிஞ்சாலே நம்மளே ஸ்ட்ராங்கா கிரிட்டிசைஸ் பண்ணுவா. ஏன்னா இதெல்லாம் இன்டெலெக்சுவல் சமாச்சாரம் இல்லையா. வேதாந்தா கிளாஸ்ல நம்ம படிக்கிறது எல்லாம் ஆத்மாவை இன்டெலெக்ட்னால தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொன்னா நீ எதுக்கு வேஸ்டா வேதாந்தா கிளாஸ் போற அப்படின்னு நம்மளே கேள்விலாம் கேட்பான். இப்ப ரமண மகரிஷி கிளியரா சொல்றாருங்க, செல்ஃப் என்கொயரிக்கு இன்டெலெக்ட் கண்டிப்பா தேவை அப்படிங்கறத இங்க சொல்றாரு. சமாதியில உட்கார்ந்துக்கிறதுனால ஒரு பெனிஃபிட்டும் உனக்கு கிடைக்காது. இன்டெலெக்ட நெகேட் பண்றதுனால உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப இன்டெலெக்ட நெகேட் பண்ணி நாம மெடிடேஷன்ல இந்த சமாதி ஸ்டேட்டுக்கு போனா என்ன கிடைக்கும், என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? டெம்பரரி ரிலீஃப் நமக்கு கிடைக்கும். நமக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா டெம்பரரி ரிலீஃப் கிடைக்கும். கொஞ்ச நேரம் நம்மளுடைய தொந்தரவு இல்லாமல் வீட்டில் இருப்பா. ஸோ டெம்பரரி ரிலீஃபை தவிர இன்டெலெக்டை சப்ரஸ் பண்றது மூலமா நம்மளால எந்த நாலேஜையும் அடைய முடியாது. ஸோ கிளியரா இங்க ரமணர் சொல்றார், புத்தியை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றார். ஆனா இன்டெலெக்டால ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றோமே, அது எப்படி பின்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி பின்ன பதில் சொல்றது, எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அந்த ஸ்டேட்மெண்ட்டை? இதுக்கான ஆன்சரை ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். என்னன்னு பார்த்தோம்? இன்டெலெக்டை யூஸ் பண்ணி நாம ஆத்மாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறது இல்லை. ஏன்னா ஆத்மா இஸ் எவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஆனா இன்டெலெக்ட் தேவை. எதுக்கு? ஆத்மா ஐல ராங்கா நாம போட்டு வச்சிருக்கிற அட்ரிபியூட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு நமக்கு இன்டெலெக்ட் தேவை. அந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு நமக்கு இன்டெலெக்ட் தேவை. அதுக்கு குரு அவசியம், சாஸ்திரம் அவசியம். அப்ப இன்டெலெக்டோட ஹெல்ப்பால மட்டுமே நான் ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியும். கரெக்டா? புத்தியோட ஹெல்ப்போட மட்டுமே என்னால நான் ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப நான் எவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆத்மா. இந்த அழிஞ்சு போற தன்மை இருக்கு, அது எதை சேர்ந்தது? தேகத்தை சேர்ந்தது. இமோஷன்ஸ் எல்லாம் மைண்ட சேர்ந்தது. நான் ஆகிய ஆத்ம சைத்தன்யம், எனக்கு இந்த மாதிரியான எந்த லிமிட்டேஷன்ஸும் இல்லை. அதனால தியா இன்டெலெக்டை யூஸ் பண்ணு. இந்த நாலேஜ் எப்ப வரும் நம்மளுக்கு? ஸ்ரவணம் பண்றதுனால மட்டுமே நமக்கு நாலேஜ் ஏற்படும். அதுவும் வேதாந்த ஸ்ரவணம் அதுபோது மட்டுமே இன்டெலெக்ட் ஓபன் அப் ஆகி இந்த ஃப்ரெஷ் நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கிறது. மெடிடேஷன் போது இந்த நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்காது. எங்க இருக்கு சோர்ஸ்? நாலேஜ் உள்ள வரதுக்கு மெடிடேஷன் போது எங்க சோர்ஸ் இருக்கு? எங்க இருந்து இன்புட் வரும் மெடிடேஷன்ல? இல்லையா? இப்ப ஸ்ரவணம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு இன்புட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லையா? நம்ம லிசன் பண்றது மூலமா நம்மளுக்கு கிடைக்கிறது. இப்ப மெடிடேஷன் போயிட்டா எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸையும் வேற நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும் இல்லையா? அப்ப இன்டெலெக்டையும் சப்ரஸ் பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணினோம்னா எங்க இருந்து இன்புட், எங்க இருந்து நம்மளுக்கு சோர்ஸ், எங்க இருந்து நாலேஜ் வரும் நம்மளுக்கு? இப்ப இன்புட் எப்ப கிடைக்கிறது? சாஸ்திரம் படிக்கும் போதுதான் நம்மளுக்கு இன்புட் கிடைக்கிறது. சாஸ்திரம் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்டெலெக்ட் அவசியம். அப்பதான் நம்மளால ஐ எம் எவர் எக்ஸ்பீரியன்ஸ் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால தியா. ஸோ தியா கூட நாம குரு சாஸ்திர உபதேசம் அதையும் இங்க ஆட் பண்ணிக்கணும். அப்பதான் நாம இந்த ட்ரெடிஷ்னல் பரம்பராக்குள்ள இருப்போம். வெறும் தியா மட்டும் போட்டுட்டா நான் என்னுடைய இன்டெலெக்டை யூஸ் பண்ணுவேன், ஆனா நான் எந்த டீச்சர்கிட்டையும்லாம் போய் படிக்க மாட்டேன், நான் சாஸ்திரம்லாம் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவா தான் இந்த கல்ட் பீப்புள்.
ஏன்னா இங்க தியாங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, வேற குரு சாஸ்திர உபதேசம்லாம் இல்லை. அதனால அவன் என்ன பண்ணிடுவா, இந்த விஷயத்த மட்டும் எடுத்துட்டு இந்த கல்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த அவ உருவாக்கிடுறா. குரு சாஸ்திரத்தை ஆட் பண்ணினாதான் நாம வேதாந்தா பரம்பராக்கு கீழே வர முடியும். அதை விட்டுட்டோம் அப்படின்னா நாமளும் வந்து கல்ட் பீப்புளா ஆயிடுவோம். ஸோ கல்ட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். அது வந்து சங்கராச்சாரியா கல்ட்டா இருக்கட்டும், வியாசாச்சாரியா கல்ட்டா இருக்கட்டும், எந்த கல்ட்டா இருந்தாலும் இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஏன்னா நம்மளுடைய நாலேஜ் வந்து ஏதோ ஒரு பர்சனுடைய நாலேஜை பேஸ் பண்ணி இல்லை. ஏன்னா இந்த நாலேஜ் அனாதி காலமா வழி வழியா வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதை யாரோ ஒரு பர்டிகுலர் பர்சன் இன்வென்ட் பண்ணல. இப்போ நடுவில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நாலேஜை நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணியிருக்கா. ஸோ இந்த தியா இன்டெலெக்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 26. தேஹோ ந ஜானாதி சதோ ந ஜன்மா, தேஹ பிரமாணோன்ய உதேதி மத்யே, அஹங்கிருதி கிரந்தி விபந்த சூக்ஷ்ம, ஷரீர சேதோ பவ ஜீவனாமா. இப்போ இந்த ஸ்லோகத்திலையும் வந்து அந்த அகங்காரா பற்றின டீட்டெயில்ஸை ரமண மகரிஷி கொடுக்குறார். ஸோ இது வந்து ஒரு பெக்யூலியர் காம்பினேஷனால ஆனது அப்படின்னு சொல்றார். ஸோ சில ஆத்மாவோட சில ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிறது, அனாத்மாவோட சில ஃபீச்சர்ஸை இது எடுத்துக்கிறது. ஸோ அகங்காரா சாலட் அப்படின்னு நாம சொல்லலாம். ஸோ 5 ஸ்லோகம் வந்து அகங்காரா பற்றி இருக்கு. 25 to 29 எல்லாமே வந்து அகங்காரா பற்றினது. இங்கே என்ன சொல்றார், தேகா ந ஜானாதி. இப்போ நான் ஒரு மார்டல் பாடி அப்படின்னு தேகத்துக்கு தெரியாது. கரெக்டு தானே? தேகத்தால வந்து ஒரு நாளைக்கும் நான் அழிந்து போக கூடியவன் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதால நான் ஒரு லிவிங் பீயிங் அப்படின்னும் பாடியால வந்து சொல்ல முடியாது. என்ன ரீசன்? ஜடம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப நான் ஒரு மார்டல் சென்சியன்ட் பீயிங் அப்படின்னு தேகத்தினால ஒரு நாளைக்கும் சொல்ல முடியாது. சதஹ ந ஜன்ம, அது மாதிரி ஆத்மாவால நான் பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கரெக்டு தானே? சதஹான இந்த இடத்துல ஆத்மா. ஸோ போன ஸ்லோகத்தில் இதுக்கு என்ன ரீசன் கொடுத்தோம்? நிர்விகாரத்வாத். அதையே எங்கேயும் போட்டுக்கலாம். ஆத்மாவால வந்து சொல்ல முடியாது. இல்லைன்னா ஆத்மா பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித். கிளாஸ் எல்லாம் எடுக்கவே வேண்டாம், ஆத்மாவே சொல்லிடுனா இல்லையா? அதுவும் வந்து சொல்லாது. பாடியால நான் அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் சென்ஷியன்ட் அப்படின்னும் சொல்ல முடியாது. ஏன்னா பாடி சென்ஷியன்ட்டு கிடையாது. ஆத்மாவால நான் வந்து மார்டல் சென்ஷியன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆத்மா வந்து மார்டல் கிடையாது. ஆத்மா வந்து இம்மார்டல், அழிவே கிடையாது அதுக்கு. அப்போ இந்த பெக்யூலியர் அகங்காரா என்ன பண்றது? இப்ப நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், நான் ஒரு மார்டல் லிவிங் பீயிங் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? எப்படி சொல்றோம்? நான் என்ன பண்றேன் அப்படின்னா தேகத்துக்கிட்ட இருந்து மார்டாலிட்டியை எடுத்துக்கிறேன், ஆத்மா கிட்ட இருந்து சென்சியன்சியை நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாடியுடைய மார்டாலிட்டி பிளஸ் ஆத்மாவுடைய சென்சியன்சி, அது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ நான் என்ன சொல்றேன், நான் மார்டல் சென்சியன்ட் பீயிங் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இந்த அழிவுக்கு உட்பட்டது அப்படிங்கிறது எதை சேர்ந்தது? பாடியை சேர்ந்தது. சென்சியன்சி ஆத்மாவை சேர்ந்தது. இப்போ இந்த மிக்ஸ்அப் பண்றோம்ல,
பாடி கிட்ட இருந்து மார்டாலிட்டியையும் ஆத்மா கிட்ட இருந்து சென்சியன்ஸையும் எடுத்து ஒரு மிக்ஸ் பண்றோம் இல்லையா, இந்த மிக்சரை நாம தெரிஞ்சே பண்ணினோம்னா பிரச்சனையே இல்லை. ஆனா என்ன பண்றோம், ஆத்மானாலும் என்ன நம்மளுக்கு தெரியாது, அனாத்மாவோட நேச்சரும் நம்மளுக்கு தெரியாது, ஆத்மாவோட நேச்சரும் நம்மளுக்கு தெரியலை. அதான் அஜ்ஞானம். எனக்கு தெரியலை, ஒரிஜினல் நேச்சர் எனக்கு தெரியல, அதனால என்ன கிரியேட் ஆகியிருக்கு, மிஸ்கன்செப்ஷன், மிக்ஸ்அப் இங்க கிரியேட் ஆகியிருக்கு. அன்யஹா உதேதி, மூணாவதா ஒரு மிஸ்டீரியஸ் என்டிட்டி இங்க ஃபார்ம் ஆகிறது, மிக்சிங் அப்பால இது நடக்கிறது. ஆத்மாவோட சில ஃபீச்சர்ஸ், அனாத்மாவோட சில ஃபீச்சர்ஸ், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அன்யஹா, அன்யஹானா இந்த இடத்துல வேறா, எதுக்கு, பியோர் ஆத்மாவும் கிடையாது, பியோர் அனாத்மாவும் அது இல்லை, ஆனா அது ரெண்டுத்துடைய கலவை. சோ உதேதி மத்தியே, நடுவுல மூணாவதா ஒரு என்டிட்டி உருவாகிறது, ஒரு மிக்சர் உதிக்கிறது. இந்த அகங்காரா அப்படிங்கிற மிஸ்டீரியஸ் என்டிட்டி இருக்கே, அதோடைய சைஸ் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த அகங்காரா சாலட் இருக்கே அதோடைய சைஸ் என்ன, தேக பிரமாணஹா, பாடியோடைய சைஸ் தான் அகங்காராவோட சைஸ். ஏன்னா இந்த அகங்காரா ஐ என்ன பண்றது, பாடியோடைய ஃபீச்சர்ஸை எடுத்துட்டு என்ன சொல்றது, ஐ ஆம் லொக்கேட்டட், நான் இப்போ கரண்டா சுந்தராலயத்துல இருக்கேன்னு சொன்னா என்னால என்னோட வீட்டுல இருக்க முடியாது, நான் இங்க இருக்கேன், நேத்திக்கு நானு அங்க இருந்தேன் அப்படியெல்லாம் சொல்றோம். அப்படின்னா எதை ரெஃபர் பண்ணி சொல்றோம், எதுகிட்ட இருந்து இப்போ ஃபீச்சரை பாரோ பண்ணின்னு சொல்றோம், பாடியுடைய அந்த லிமிட்டட் ஃபீச்சரை பாரோ பண்ணிட்டு இப்ப சொல்றோம். அந்த லோக்கலைசேஷனை பாடி கிட்ட இருந்து கடன் வாங்கிண்டு, சென்சியன்சியை ஆத்மா கிட்ட இருந்து கடன் வாங்கிண்டு, தேக பிரமாணஹா அந்நிய உதேதி மத்தியே. இப்ப இந்த அகங்காரா என்ன பண்றது, ஒரு வேஷம் போட்டுண்ட ஐயா இருக்கு, ஒரு வேஷம் போட்டுண்ட ஐயா இருக்கிறதுனால டெஃபினட்டா இது ரியல் ஐ கிடையாது, இது ஒரு இம்போஸ்டர் ஐ அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏமாத்துற சீட் பண்ற ஐ அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு இம்போஸ்டர் அப்படின்னு சொன்னா அவனுக்கு கண்டிப்பா நிறைய பேர்லாம் இருக்கும்ல. இப்போ அவன் ஒரு திருடன், அவன் சீட் பண்ற பர்சன் அப்படின்னா சென்னையில ஒரு பேரு, ஒரு ஆதார் கார்டு வச்சிருப்பான் இல்லையா, அப்புறம் மும்பையில வேற ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் வச்சுருப்பான், அப்புறம் டெல்லியில வேற ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் வச்சுருப்பான். அப்பதானே போய் எல்லாரையும் விதவிதமா ஏமாத்த முடியும் இல்லையா, ஒரே ஆள்னா கண்டுபிடிச்சிருவோம் நம்ம. அதனால அந்த மாதிரி இந்த அகங்காரா இம்போஸ்டர் ஐயா இருக்கிறதுனால இந்த அகங்காராக்கு நிறைய பேரு இருக்கு அப்படின்னு ராமனார் சொல்றார். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேரை சொல்லி இது ஏமாத்திண்டு இருக்கு. ஸோ 1ஆம் நம்பர் 420 இந்த அகங்காரா தான். யாரு இந்த உலகத்திலேயே 1ஆம் நம்பர் 420 அப்படின்னு கேட்டா அகங்காரா ஐ தான். ஸோ அதுக்கு ஒரு பேர் அகங்கிருதி. இந்த அகங்கிருதிங்கிற வார்த்தையை நாம எங்க கேட்டிருக்கோம், திருக் திருஷ்ய விவேகத்துல அகங்கிருதி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டோம். இன்னொன்னு என்னவா, கிரந்தி. கிரந்தினா என்னது, முடிச்சு. இப்ப நம்ம எந்த உபநிஷத்துல இந்த முடிச்சுங்கிற வார்த்தையை பார்த்திருக்கோம், முண்டக உபநிஷத்துல என்ன பார்த்திருக்கோம், வித்யதே ஹிருதய கிரந்தி அப்படின்னு பார்த்திருக்கோம் இல்லையா. ஏன் அகங்காராவை போய் கிரந்தி அப்படின்னு சொல்றோம், சங்கரர் சொல்றார் அதை ஈஸியா ரிமூவ் பண்ண முடியாது, அதனால அதுக்கு கிரந்தின்னு ஒரு பேரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ நேத்திக்கு தான் இந்த முடிச்சு போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணா கூட ரிமூவ் பண்ணிடலாம். எப்ப போட்ட முடிச்சுப்பா இது, அனாதி காலமா எப்பயோ போட்டேன், எப்ப போட்டேன்னு கூட எனக்கு தெரியல, அதனால அதை ரிமூவ் பண்றது வெரி வெரி டிஃபிகல்ட். அதனாலதான் 25 வருஷம் வேதாந்தா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தாலும்
அகங்காராவை பேஸ் பண்ணி தான் நாம நம்மளுடைய லைஃப்பை வந்து எடை போடும். எத்தனை வருஷம் வேதாந்தா கிளாஸ் அட்டன் பண்ணுங்களேன், ஆஸ் ஆத்மா நான் எப்படி இருக்கேன் பார்க்க மாட்டேன். எப்படி பார்ப்பேன்? ஆஸ் அகங்காரா நான் வந்து எவ்வளோ தூரம் ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராக்ரஸ்ங்கிற வார்த்தையே எதை பேஸ் பண்ணி நாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நான் பிரம்மன்னு எனக்கு தெரியறது, ஆனால் என் ஒய்ஃப் என்ன படுத்துறா. நான் பிரம்மன்னு எனக்கு தெரியறது, ஆனால் என் ஹஸ்பண்ட் என்ன படுத்துறார். அதெல்லாம் சொல்கிறோம்ல, அம்மா அம்மா பிரம்மனுக்கு ஒய்ஃபு உண்டோடி இல்லையா? ஆனால் நான் பிரம்மன்னு சொல்கிறேன், எனக்கு தெரியாமலே நான் என்ன பண்ணிடுறேன், அகங்காராவுக்கு ஸ்லிப் ஆகி எனக்கு நாலேஜ் இருந்தாலும் அகங்காரா ஐயுடைய ப்ராப்ளமை என்னுடைய ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துட்டு புலம்புறதுக்கு ஆரம்பிக்கிறேன். ஒரே ஒரு ஃபோன் கால், எப்படி இருக்கேன்னு கேட்டால் இல்லையா? அப்போ ஆத்மா ஐக்கும் அகங்காரா ஐக்கும் நடுவில் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சத் சங்கம், இந்த மாதிரி கிளாஸு இல்லைன்னா கேம்ப்லாம் போகிறோம், அங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணால் அப்படியே எப்படி இருக்கும், ஆத்மா ஐ ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும். அப்புறம் எங்கேயா நம்மளை தனியாக விட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன்லாம் சொல்கிறோம்ல, அது பண்ண விட்டா எந்த ஐ ப்ராமினெண்ட்டாக இருக்கும்? அகங்கார ஐ தான் ப்ராமினெண்ட்டாக இருக்கும். தேர்ஃபோர் அகங்காராவை அவ்வளோ ஈஸியாக நம்மளால் எலிமினேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த அகங்காராவே வந்து எப்படி ஃபார்ம் ஆகியிருக்கு, ரெண்டு விஷயம் ஜாயின் ஆகியிருக்கு இல்லையா? ஆத்மாவுடைய சென்சியன்சி பிளஸ் தேகத்துடைய மார்டாலிட்டி சேர்ந்து அழியக்கூடிய சென்சியன்ட் பீயிங் வந்து உருவாகிறது. இந்த அகங்காரா அப்படிங்கிறது வந்து ஜாயிண்ட் வெஞ்சரா இருக்கிறதுனால அதுக்கு கிரந்தி அப்படின்னு பேர். இது வந்து ரெண்டாவது ரீசன். ஏன்னா கிரந்தி அப்படின்னு சொன்னா எப்பவுமே ரெண்டு விஷயத்தை ஜாயின் பண்றதை நம்ம எப்படி ஜாயின் பண்ணுவோம், முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணுவோம். அதனால கல்யாணத்தும் போது கூட 3 முடிச்சு போடுறாள்ல, அதுதான் 3 முடிச்சு போட்டா நாட், அதுதான் வந்து சிம்பிளைஸ் பண்றது. அப்புறம் அந்த நாட்டியா ஆயிடுறது, அது வேற விஷயம். அதனால இதுக்கு கிரந்தின்னு ஒரு பேரு. அப்புறம் என்ன, விபந்தஹா. மூணாவது பேர் என்ன, பந்தஹானா என்ன அர்த்தம்? பாண்டேஜ். அகங்காராக்கு பாண்டேஜ் இல்ல, அகங்காராவே பாண்டேஜ் அப்படின்னு கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். யாருக்குப்பா பந்தமா? அகங்காராவே பந்தம். எனக்கு ஃப்ரீ அகங்காரம் வேணும் அப்படின்னு ஒரு நாளைக்கும் நாம கேட்கவே முடியாது. ஏன்னா ஃப்ரீ அகங்காரம்னு ஒண்ணு மார்க்கெட்டில் இல்லை, கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா எய்தர் பவுண்ட் அகங்காரா உண்டு, இல்லைன்னா நோ அகங்காரா, இதுதான் இருக்கு. ஃப்ரீ அகங்காரா அப்படிங்கிறது வந்து illogical. So vibhandaha, bondage. बाकी डिटेल्स நம்ம नेक्स्ट क्लास ல பார்க்கலாம். ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांतिः. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.